வெல்கம் டு தேவ் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்திய கடலோர கப்பல் படையில் ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி என்னென்ன குவாலிஃபிகேஷன், அதெல்லாம் நம்ம நீங்கள் பார்க்கலாம். இதோட அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா டிசம்பர் 5லேருந்து 24 டிசம்பர் வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் டியூட்டி, டெக்னிக்கல் அப்படின்னு 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்காக அப்ளை பண்ணுற ஆன்லைன் வெப்சைட் லிங்க்குமே அதில் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு 2 இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரல் டியூட்டி, அதில் 21லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். அந்த டேட் ஆஃப் பர்த் என்ன கேப்புங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் மேல் தான் 2 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு டிகிரி, உங்களுக்கு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு டிகிரியும் அல்லது அதில் நீங்கள் மேக்ஸு, ஃபிசிக்ஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக்ஸ் அது கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் 21 to 25 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் மேல் தான் அப்ளை பண்ண முடியும். இன்ஜினியர் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன் நேவல் ஆர்கிடெக்சர் ஆர் மெக்கானிக்கல் ஆர் மெரைன் ஆர் ஆட்டோமோட்டிவ் ஆர் மெக்ட்ரானிக்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆர் மெட்டாலர்ஜி, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இது கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. இந்த இதுலேருந்து நீங்கள் எந்த இன்ஜினியர் டிகிரி வச்சுருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும் ஓபிசிக்கு 3 வருஷமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன், இன்டிகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கூட எலிஜிபிள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மொத்தம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அந்த மாதிரி 3 ஸ்டேஜில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேக்கன்சி பாருங்கள், மொத்தமாக 140 வேக்கன்சி. ஜென்ரல் டியூட்டி, டெக்னிக்கல், ஜென்ரலில் 110, டெக்னிக்கலில் 30, டோட்டலாக 140. அதில் எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், ஜென்ரல் கேட்டகரி எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் படிச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு டைம் ஒரு ரீடு விட்டீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர். செலெக்ஷன் ப்ரொசீஜர் மொத்தம் 5 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேரியஸ் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டேஜ் 1, 2, 3, 4 5 டைமில் செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும். ஸ்டேஜ் 1 கோஸ்ட் கார்டு காமன் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இது மொத்தம் உங்களுக்கு 100 மார்க் இருக்கும், நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்னா இங்கிலீஷ், ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே ஈச் 25 2 மணி நேரம் டியூரேஷன் டைமு. இதில் ஸ்டேஜ் இது நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஸ்டேஜ் 2 என்னன்னா ப்ரிலிமினரி செலெக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்பி அப்படின்னு வச்சுருக்காங்க. இது கண்டக்ட் டேட்டு இந்த மாதிரி சில சிட்டிஸ் தான், நொய்டா, மும்பை, கோவா, சென்னை, கொல்கத்தா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கேண்டிடேட் வெரிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ அண்ட் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அலாட்மெண்ட் ஆஃப் சென்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. 3வது ஃபைனல் செலெக்ஷன் போர்டு எஃப்எஸ்பி அப்படின்னு ஸ்டேஜ் 3ல் இருக்குது. அடுத்தது ஸ்டேஜ் 4 மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஸ்டேஜ் 5 இண்டக்ஷன். ஸோ இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 5 ஸ்டேஜில் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிசல்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹவு டு அப்ளை, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆன்லைனில் தான் இதுக்கான அப்ளிகேஷன் இது பண்ணுறாங்க. டிசம்பர் 5 தான் ஸ்டார்ட் ஆகும். 24 உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் இன் தி அப்ளிகேஷன். டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 2 ஃபேஸஸாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் இனிஷியல் ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் சில ஃபியூ ஆர் ரெக்கார்டு டு பி அப்லோடட், அதாவது சிலதை நீங்கள்
இது பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கப்புறம் ஆஃப்டர் ஷார்ட் லிஸ்ட் நீங்கள் ஸ்டேஜ் 2ல் சில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்லோட டாக்குமெண்ட் பற்றின டீட்டெயில் இதெல்லாம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ரீசன்ட் கலர் ஃபோட்டோகிராஃபு ஜூன் 2024 முன்னாடி எடுத்ததாக இருக்கணும். லைட் பேக்ரவுண்டு வித்தவுட் ஹெட் கியர் எக்ஸப்ட் ஸ்கில்ஸ் இது எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோ இருக்கணும். அது மாதிரி கீழே வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். கேண்டிடேட் ஸ்கேண்டு சிக்னேச்சர் இமேஜ், உங்களோட சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கு இந்த மாதிரி ஐடென்டி ப்ரூஃபு, இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போதே வைக்கணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணி ரெடியாக. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ல் என்னென்ன வைக்கணுங்கிறதும் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 10th 12th கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் எல்லாமே. அடுத்து இம்பார்ட்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அப்லோட் டாக்குமெண்ட்னு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜேபிஜி அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், எத்தனை கேபி இருக்கணும், 50 KB to 150 KBயில் டாக்குமெண்ட் சைஸு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இவிஎஸில் நீங்கள் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு எல்லாமே இருக்கணும். அப்புறம் பாருங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஒன்று ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸு 300 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸப்ட் SC/ST கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூபிஐ நீங்கள் நார்மலாக நெட் பேங்கிங் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இந்த பேமெண்ட்டை ஃபீஸ் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்கள் பேமெண்ட் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன ப்ராசஸ், ரீஃபண்ட் எப்படி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்மே கொடுக்குறாங்க. ஏன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு ஏன்னா லாங்கில் இருக்கிறதுனால எக்ஸாமினேஷன் சிட்டி எப்படிலாம் இருக்கும், எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், எங்கெங்கே அமைப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு ஏதாவது queries இருக்குது அப்படின்னா அதுக்கான மெயில் ஐடியும் டெலிஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க. உங்களோட queries எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மெயில் ஐடிக்கே இது பண்ணி நீங்கள் கேட்கலாம். அடுத்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 எப்பப்போ நடக்கும் டேட் டு மந்தோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 25th February March October அது மாதிரி நடக்கும். அடுத்து என்னென்ன நீங்கள் வந்து கேரி டியூரிங் வெரிஃபிகேஷன் நீங்கள் என்னென்ன கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் படிச்சுக்கோங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும். அதுதான் லைனாகவே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸாக நீங்கள் கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கையில் வச்சுக்கணும்னு. அதுக்கப்புறம் ஹைட்டு பாருங்கள் 157 centimeters மினிமம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட்டு உங்களுக்கு செஸ்ட்டு ஹியரிங் டேட்டூவெல்லாம் அதே மாதிரி பர்மனன்ட் பாடி டேட்டூஸ் ஆர் நாட் பர்மிட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்து இதுக்காக குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க இதை அப்ளை பண்ண பாருங்கள். இதோட பே ஸ்கேல் வந்து உங்களுக்கு வந்து 7th இதில் இருக்கும். உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ரீசனுமே வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, கைட்லைன்ஸ், அதுக்கப்புறம் பேமெண்ட் லெவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்துட்டு 7th CPC அதுதான் வந்து உங்களோட இதுக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன ரேங்க்கில் என்னென்ன பே லெவல் எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பாருங்கள் டைரக்டர் ஜென்ரலுக்கு வந்து 2,25,000 அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அதர் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இந்த ஜாபில் என்னென்ன கிடைக்கும், உங்களுக்குள்ள டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப் வந்து யாராருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. This video sponsored by BuyMote online shopping.